சொல்லு பாய். வழி என்னது ஓகே இரு அந்த அக்கா இருக்கிறாங்க பின்னாடியா 5 பேரா மற்ற 8 பேர் அவங்க 3 பேரும் போற வழியில ஏற்றிட்டு 8 பேரோட போறோம். ஏழைக்கு ரெண்டா போறோம். 5 பேர் தான் பின்னாடி விடா 8 பேரா உங்க தம்பி அப்புறம் வேற யாரு அது யார் நான் பொண்ணானா பாய் ஹலோ அளவு காசு வாங்கினியா எங்க ராகேஷ் போற இப்போ? லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோரர். அட்வென்ச்சரை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யூடியூப் பேஜ் பேர் சொல்லிடு. பேஜ் பேர் தான் அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோரர் தமிழ். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா அட்வென்ச்சரெல்லாம் ஒன்றும் போகல, ஏலகிரிக்கு போகிறோம். ஓகே, ஏலகிரி எதுக்கு போகிறோம்னா நம்ம அண்ணனுக்கு பர்த்டே. ஹலோ சொல்லுங்க. ஹாய். நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ணன் அங்கே வெயிட்டாக ட்ரீட் கொடுக்க போகிறாரு. நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாவ். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுன்றதும் இந்த வீலாகில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் அட்வென்ச்சரும் இருக்கும், போதையாவும் இருப்போம். போதை வசதிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏய் கீழே இது போட்டலாம்டா, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டலாமே. இப்போ நம்ம இந்த ட்ரிப்புக்கு நம்ம கூட யார் யார் வரோம்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. யார் அவங்க 2 பேரு? அவர் வந்து தினேஷ் குமார். மக்களுக்கு அவரை மட்டும் தெரியும்ல. அவர் வந்து பிள்ளையார்பாளையம் பிள்ளையார்பாளையத்துல ஒரு கெத்தான ஆளு. ரைட், இப்படிதான் சொல்லி விடுங்கண்ணா. அப்புறம் அவர் பக்கத்துல வந்து பெட்ரோல் எடுக்கிறாரு. துபாயில பெட்ரோல் எடுக்கிறாரு. அப்புறம் இப்போ வீடியோ கேமரா எடுக்கிறவரும் ஒரு ஐடி எம்ப்ளாய். சைக்கிளிஸ்ட். ஆனா இந்த கிம்பல் மட்டும் என் பக்கம் வர மாட்டேங்குதுடா. என்ன பண்ணாலும் என்ன காமிக்க மாட்டேங்குதுடா. ஹாய், நாங்க தான் கேமராமேன் இந்த வீலாக்கு. ஆமா, ஆனா இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொமட்ரா மாதிரி இருக்கும். ஆனா போக போக பிடிக்கும். ஆமா, அது தெரியும். வண்டி கிளம்பி 10 கிலோமீட்டர் கூட போகல கைஸ், அதுக்குள்ளே டீன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்புக்கு 7 வாட்டி 8 வாட்டி நிறுத்துவானுங்க கைஸ். பட் ஆனால் இந்த டீ கடையில் டீ உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ட்ரிப்லாம் போகும்போது ஹைவேஸை ஸ்கிப் பண்ணுவேன் கைஸ். இது மாதிரி ஊருக்குள்ளே போகிற ரோட்லாம் நல்லா இருக்கும். அந்த ஜேர்னியும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? வாப்பா வீட்டு ஒரு காலங்களில் ஒரு நொஞ்சி கொடி யாரோடு இன்று எனக்கு என்ன பேச்சு நீராடி கண்டே நான் வாழும் மூச்சு வாழாக வேண்டும் வாழாகண்டே நான் சாத்தி உன்னை சாடு நின்று காத்தாடி போராடு பாப்பு சேர்த்தியாச்சு.
ஹாப்பி பர்த்டே டு யூ எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டு ஃபைனலி நாங்கள் புக் பண்ண வில்லாவுக்கு ரீச் ஆகிட்டோம் guys. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பசங்க எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்புக்கு வந்து போகிறோம், எல்லாரும் சாமி விட்டுவோங்க. அவன் கடாயோட போஸ் தக்காளி கருவில வேற சோறு இல்லப்பா, இதுதான் சாப்பிடணும். அது இப்போ போட்டிங்கன்னா அடிப்படி ஆரம்பிச்சிடும். வெல்கம் டு அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோரர் தமிழ். நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? ஏலகிரிக்கு வந்திருக்கோம். அண்ணாவோட பர்த்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஆனா அது கண்டிப்பா யூடியூப்ல போட்டாலும் தயவுசெய்து பார்த்துக்காதீங்க. நல்லா இல்லைன்னா எல்லாத்துலேயும் வந்து போட்டுருவோம். ஹாய் கைஸ், மறந்துமா அகைன் நான் மஞ்சள் தூள் போட்டது உண்மை வந்துட்டேன். இப்போ அந்த மஞ்சள் தூள் போட்டால் தான் நீ எதுவுமே போடாது, சும்மா ஆல்மோஸ்ட் வதங்கிச்சு. சிக்கன் நல்லா வருமா? அப்பாச்சி தரட்டுறது இல்லைன்னா இது வச்சுன்னா சூடு வச்சிருவோம், கை வச்சிருவோம். நான் கூட என்னமோ நினச்சேன் கைஸ், பட்டு சிக்கன் செமையாக வந்துச்சு. பசங்க செய்கிறது தனி டேஸ்ட் தான் கைஸ், இட்ஸ் குட்.
ராக்கி பாய். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா காலையில் டிஃபன் என்ன சாப்பிடலாம் யோசிப்போம். ஆக மொத்தம் ட்ரிப்புக்கு சாப்பிட்றதுக்கு காஃபி வந்துருச்சு காய்ஸ். ஒரு தான் நம்ம காஃபி எத்தனை வராது. இந்த ரூம் ஆனால் நல்லா தான் இருக்குல்ல. 10 பேர் வரனாலும் இந்த ரூம் ரொம்ப ஒர்த்து காய்ஸ். நீ 16 வேற வாங்க போறது. அப்படிதான் டக்கு டக்கு நசிப்பட்டோம். இந்த மாதிரி ஒருத்தன் ஆய் போனா டூருக்கு வந்தா கண்டிப்பா போட்டுடலாம். நல்லா இருக்கும். குட் மார்னிங் கைஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நல்லா சாப்பிட்டோம் கைஸ். பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அது லைட்டாக ஜீரணமாகிறதுக்காக நாங்கள் எல்லாம் இப்போது கிரிக்கெட் விளையாட போகிறோம் கைஸ். இங்கேயே பக்கத்துலேயே தான், வெள்ளாக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அங்கே விளையாடலான்னு எல்லாம் போயிட்டுருக்கோம் கைஸ். என்ன தான் கிரவுண்டுக்கு போய் 4, 16 பவுண்டரிஸ்லாம் வச்சு விளையாடினா கூட இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஃபுல் டாஸாக அடித்தா அவுட்டு, 1 pitch கேட்ச் இருக்குது, இது மாதிரிலாம் விளையாடுற கிரிக்கெட் இன்னும் ஜாலியாக இருக்கும் கைஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது இதை நிறையா லைக் பண்ணுவோம். ஆனால் விளையாடி ஒரு 3 to 4 years இருக்கும். இல்லையே ராகேஷ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறேன். டூருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது இதான் நான் முதல் வரேன். நீங்களா அஞ்சு நம்பர் போட்டிருக்கோம். சாமிக்கு என்னாச்சு? இப்போ 5 நம்பர் போட்டிருக்கோம். அது யாராவது சரியா? கடைசி வரவங்க போலிங் பண்ணணும். கடைசி வந்து போலிங் பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து பேட்டிங் வரணும். ஓகேவா? ஓகே, ரெடி. உனக்கு எதுடா? இது உமாக்கு. ஓகே, அந்த லாஸ்ட் ஒன். சரி, ஓகேவா? நான் தேர்டு, ஃபர்ஸ்ட் நான் தான், செகண்ட் உமா 5th. அவங்க தான் போலிங் பண்ணணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது இந்த கல்லு, அந்த கல்லு. சரி, அவருக்கு பதில் நான் போலிங் போறேன். சரி, எத்தனை ஓவர்? தாண்டி போனா அவுட், தூக்கி வெளில போய் அவுட்டா. விளையாடி முடிச்சிட்டோம் கைஸ். திருப்பி பசி எடுத்துக்கிச்சு. அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் கைஸ். வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவங்க என்னென்னலாம் வாங்குறாங்க தெரியுமா கைஸ்? ஆளுக்கு எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருந்தா கூட 600 700 முடிச்சிருக்கும். ஆனால் இவனுங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு மளிகை சாமான் மட்டும் 980 ரூபாய்க்கு வாங்குறாங்க கைஸ். இந்த பாக்கெட் போதுமாப்பா? மளிகை சாமான் இல்லாமல் கறி வேறு 600 ரூபாய். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஒழுங்காக ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருக்கலாம். பார்க்கலாம். 100 கிராம் போட்டு கொடுங்க. சரி, என்னென்ன தான் வாங்கிருக்கீங்க? அதான் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கின மாதிரி இருக்கு. இதுல 100 கிராம்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஏய், அந்த பாயாசம் சின்னது ஒன்று வாங்கிக்கலாம்டா. பாயாசம்லாம் கேட்காதுண்ணா. யாருண்ணா நீங்க? சக்கரை பொங்கலும் ஆமாங்க, நாங்கள் ஒரு வீடியோ பிளாக் வச்சிருக்கோம், விஜய் இந்த மாதிரி. இது ராகேஷ். இது என்னப்பா சிம்பிள்? தெரியல என்ன சிம்பிள் தெரியாது. நரோட்டோ ஏன் பார்க்குறீங்க? போலாமா? You walk out game. எங்கே போய் போகலாம்?
அது மொத்தம் இப்போ நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், கிரிக்கெட் விளையாடணும், விளையாடணும், திருப்பி சாப்பிட்றோம், இப்போ போய் தூங்க போகிறோம். இல்லை இப்போ தூங்க முடியாது, இப்போ வந்து தூங்க ரெடி ஆளு ஒரு 3 நேரம் செலவு பண்ணி வீட்லேயே இருக்கும்ல. இப்போ இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதுனால அது ஒரு சந்தோஷம். ஆமாம், எங்கன்னா சுற்றி பார்க்கலாம்டா, போகலாமே. ஹாய் கைஸ். சரி, நீங்க உங்க யூடியூப்ல காய்ஸ் பண்ணுங்க, நான் கேர்ள்ஸ் கிடையாது. காய்ஸ்னாவே எல்லாரையும் சொல்கிறோம். என் கழுத்து மட்டும் நான் தானே வராது விட்டு சிவாஜி கையிலே எடுத்து சாமி மேல தூக்கு, அவ்வளவுதான். லைட்டா ரெட் ஆயிடுச்சாரா டாமி? இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க பாவம். மட்டன் குழம்பு செய்யறோம். கொழுப்பு நல்லா தான் இருக்கும். கொழுப்பு அப்போ தானே டேஸ்ட்டு, குழம்புக்கு டேஸ்ட் வரும். குழம்புக்கு டேஸ்ட் எங்கேருந்து வரும்? எல்லாமே நீங்களே செஞ்சுருக்கீங்க. நான் கழுவுனா நம்ம பசங்க மட்டன் செய்கிறாங்க. ஹாய் கைஸ். ஹாய் காய்ஸ், டுடே இஸ் நந்தகோபால் 45 இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு இடத்துல போலீஸ் மாட்டாலும் எங்க போய் சொல்லுங்க, லாயர் வரும். சின்ன இருந்தா ஆரம்பிச்சுங்க, ராகேஷ் இருந்தா. ஆமா, எப்பவுமே அர்த்தம் உங்களுக்கு அது கேக்கு அப்படியே ஒரு செல்ஃபி எடுங்க, அப்படியே ஆன் பண்ணுங்க, செல்ஃபி ஆன் பண்ணுங்க. போதும். Cake is demolition by this huge Godzilla. ஓ சுகர் ஆர்பரேஷன். தினேஷ் ஆர்பரேஷன். இவன்தாங்க எங்க தெருவில் இருக்கிற காட் கடவுளால் ஆசைப்பட்டோம். அவரே இனத்தின் தலைவனுங்க. ஹாய் கைஸோட அட்மின். இப்போ எங்களுக்கு மாதம் 47,000 ரூபாய் வருதுங்க யூடியூப்ல இருந்து. அதுக்கு தான் டூரே வந்துடும். சரியா, வீடியோ போடுங்க, செம்மையா சம்பாதிக்கலாம். ஓய், அந்த தெலுங்குல ஒருத்தர் மோஸ்ட் வந்து ஜெய் நாயுடு ஒருத்தர் போன யார் அவன் ஃபேமஸ் பாலையா. அவன் ஃபேமஸ் ஜெயா இருந்தா போய் ஜெய் பாலையா, ஜெய் பாலையா. எல்லாம் நம்மளே ஊத்து. போடு, அடே போடு. மேல ஊத்துங்க அப்படியே. ஒரு பக்கமா ஊத்துறேன் ரைஸ். ஆமா, தயிர் சாதம் சாப்பிடலாம். தயிர் சாதம். ரைட்டா நாங்க தனியா பண்ணிடுறோம். ஏன் ரசம் வேணும் பண்ணிடலாம்? போட்டு அவங்களே தனியாக பண்ணி ரசம் வேணும் பண்ணிடலாம். ரசம் விடா நல்லா இருக்குடா. அப்படியே விட்டுன்னு போவே. தயிர் சாப்பிட்டே நிறைய இருக்குண்ணா. ராஜ்கிரண் வேட்டைங்க. ஓகே, வி ஃபைனலி பேக் அண்ட் பேக் டு அவர் ரொட்டீன். நாங்கள் ஊருக்கு பழையபடி கிளப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.